பேட்டிங் டீம் உள்ள வந்துருங்க. ஃபீல்டிங் உள்ள வந்துட்டாங்க. கொஞ்சம் குயிக்காக வந்துருங்க. ஏவிஎஸ்சிசி கொஞ்சம் குயிக்காக உள்ள வந்துருங்க. தேங்க்யூ. பேட்டிங் அண்ட் பவுலிங் டீம்லேருந்து 12th மேன் இங்கே வரும். ஸ்கோர் போகிற இடத்துல 12th மேன் வரும். பேட்டிங் அண்ட் பவுலிங் டீம்லேருந்து 12th மேன் இங்கே வரவும். பாஸ் பண்ணுங்க. பேட்டிங் அண்ட் பவுலிங் டீம் 2 பேருமே பாஸ் பண்ணுங்க. பேட்டிங் டீமோட 12th மேன் இன்னும் வரல. இங்கே பவுலிங் டீம் வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கர் யார் நான் ஸ்ட்ரைக்கர் யாருன்னு கூட பார்க்க முடியல. ஸ்ட்ரைக்கர் நேம் ஹரிஷ், சென்னை ஹரிஷ். நான் ஸ்ட்ரைக்கர் ஜித்து. சரத் தனது அணிக்காக முதல் ஓவர் வீச உள்ளார். சரத், ஹரிஷ் டு சரத். நல்ல பேட்டிலுங்க. லெஃப்ட் டு லெஃப்ட், லெஃப்ட் பேட்ஸ்மேன், லெஃப்ட் பவுலர். பார்க்கலாம். அருமையான ஒரு பந்து வச்சு ஒரு ரன்கள் மட்டும். கொஞ்சம் ஃபாஸ்டா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஸ்லோ பண்ணாதீங்க, ஃபாஸ்டா பண்ணுங்க. அருமையான ஒரு பந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் மேட்ச் அருமையான ஒரு பந்து. ஒரு ரன்கள் மட்டும். மீண்டும் சைக்கிள் ஹரிஷ் வந்திருக்காங்க. பார்க்கலாம். ஹரிஷ் டு சரத். அருமையான ஒரு அடிங்க. ஆஃப் சைட்ல நல்ல பவுண்டரி வாய்ப்பு இருக்கா? 4 ரன்கள். நெக்ஸ்ட் மேட்ச் விஎஸ் கிங்ஸ் வெஸ் நியூ ஸ்டார்ஸ். தயாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சோடனே டாஸ் போட வந்துருங்க 2 டீம் கேப்டனும். விஎஸ் கிங்ஸ் வெஸ் நியூ ஸ்டார்ஸ். தயாருங்க. அருமையான தடுப்பாட்டம். 1 ரன்கள் மட்டும்.
மீண்டும் ஒரு ரன்கள். ஓவர். ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 8. 8 runs, no loss. Next over, Subhas. நெக்ஸ்ட் மேட்ச் டாஸ் போட ரெடியாக வைக்கங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சாங்க. நியூ ஸ்டார்ஸ் கேப்டனும் யூஎஸ் கேப்டனும் வந்துருங்க. கீப்பர் அந்த நாயை கொஞ்சம் வெளில தொட்டு விட்டுருங்க, அவங்களாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அருமையான ஒரு பந்து வச்சு டாட் பால். மீண்டும் ஒரு அருமையான பந்து வச்சுங்க சுபாஷ் வந்து. சுபாஷ் அருமையான ஒரு பவுலருங்க ஒரு பிஎஸ்எஸ்சி டீம்ல இருந்து. அருமையான ஒரு தடுப்பாட்டம், ஒரு ரன்கள் மட்டும். அருமையான வந்து வச்சுங்க இல்லை சுபாஷ் வந்து. நல்ல பவுலர் அவரு, கணிக்க முடியாத வேரியேஷன் போடுற பவுலர் அவரு. சுபாஷ் டு ஹரிஷ். வாங்க நெட்ஸ்ல பால உள்ள ஆடாதீங்க. அருமையான ஒரு அடிங்க, தடுக்கவே வாய்ப்பு கிடையாது. பவுண்டரி 4. அருமையான பந்து வீச்சு, ஒரு ரன்கள் மட்டும். லாஸ்ட் பால் ஒரு பால் இருக்கு, இன்னும் ஒரு பால் இருக்கு. நீங்களே முடிவெடுத்து அம்பையர் சொல்லுவாங்க. பேட்ஸ்மேன் ஓவர் முடிஞ்ச பிறகு பேசிக்கலாம், அதில் எதுவும் பேசாதீங்க ப்ளீஸ். கொஞ்சம் டைம் வேஸ்ட் ஆகுது, நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். அகல பந்து வைட் என்ற முறையில் ஒரு ரன்கள். அருமையான ஒரு அடிங்க, 6 ஜித்துக்கிட்ட வந்து ஒரு 6ங்க. நல்ல அடிங்க, ஒரு அடி. ஓவர். 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 21. நோ லாஸ். நெக்ஸ்ட் ஓவர் கொஞ்சம் குயிக்கா 2 டீமை சப்போர்ட் பண்ணுங்க. ஃபீல்டிங் டீம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃபாஸ்டா. Next bowler name Palani.
வேரியேஷன் போலருங்க வீராசிசியில் வந்து ஒரு பழனி பிஎஸ்சிசிக்காக தனது முதல் வரையும் மணிக்காக மூன்றாவது வரையும் சேர்ந்துள்ளார் பழனி. இரண்டு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 21. விக்கெட் இழப்பின்றி. பவுண்டரி 4. 4 ரன்கள். சந்தித்த முதல் பந்திலே 4 ரன்கள். அருமையான ஒரு அடி. கேட்ச் ஆகுமா? கேட்சை மிஸ் செஞ்சிருக்காங்க. பெரிய விக்கெட்டுங்க, மிஸ் பண்ணிருக்காங்க. அருமையான ஒரு பந்து வச்சுங்க. சூப்பராக போட்டுருக்காரு பழனி. சிறந்த ஃபீல்டுங்க, ஒரு நல்ல ஃபீல்டு. சரத்து கொஞ்சம் மிஸ் பண்ணினாலும் 4 போயிருக்கும். சிறந்த முறையில் சைடு வந்துங்க. டாட் பாலுங்க, நல்லா போட்டுருக்காருங்க பழனி. லாஸ்ட் பால். அருமையான ஒரு அடி. 6 சான்ஸே இல்லை. விக்கெட் கேட்ச்லாம் மிஸ் பண்ணா அவருக்கு பூஸ்ட் மாதிரி சூப்பராக அடிக்காப்புல. 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 33. ஓவருக்கு 11 ஆடிட்டு இருக்காங்க. 33. நெக்ஸ்ட் ஓவர். bowler நேம் ஷாரிகா. அஜித் லெஃப்ட்டுங்க. நல்லா வேரியேஷன்ல போடுவாப்ல. பேட்டிங் டீம் ரெடி ஆயிட்டீங்க. மறுபடியும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டைம் இல்லை நம்மளுக்கு. நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். அஜித் ரோஸ் ஜித்து. அருமையான ஒரு பந்து வச்சுங்க. 1 ரன்கள் மட்டும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். நீங்கள் டீமுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணித்தாங்க. டாட் பால். நல்ல பந்து வச்சுங்க அஜித். இருந்து நல்ல வேரியேஷன்ல போடுறாரு அஜித்.
டாட் பால். நெக்ஸ்ட் மேட்ச் யுஎஸ் கிங்ஸ் வெஸ் நியூ ஸ்டார்ஸ். ரெடியா இருங்க ரெண்டு டீமே. வெயிட் 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 கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அம்பையர்ஸ் உள்ள இருக்காங்க, அவங்க சொல்றது தான் முடியுது. எந்த ஆர்கியூமெண்ட்டும் வேண்டாம். நடுவர்ஸ் நீங்க பேசி கொடுங்க. பிச்சில் நிக்காதீங்க. எந்த ஆர்குமெண்ட்டும் வேண்டாம். அவுட் அவுட் அவுட். கொஞ்சம் ஃபாஸ்டா. ஓகே 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 ஓகே. நெக்ஸ்ட் 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 பேட்ஸ்மேன் கொஞ்சம் குயிக்கா உள்ள வாங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கொஞ்சம் குயிக்கா உள்ள வாங்க. தேங்க்யூ, நன்றி நடுவரே. என்ன 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 எந்த ஆர்குமெண்ட்டும் வேண்டாம் ரெண்டு டீமுக்குமே. ரெண்டு டீமுக்கும் எந்த ஆர்குமெண்ட் நீங்க கூட எதுவுமே பேசிக்க வேண்டாம். அம்பையர்ஸ் பார்த்து சொல்லுவாங்க. அம்பையர்ஸ் முடிவு சொல்லுங்க. அவுட் தானே? அவுட். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் வந்துட்டாங்க, வாங்க. நன்றி நன்றி நடுவரே. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் நவீன். Last 2 more. அருமையான ஒரு பந்து வச்சுங்க. டாட் பால். லாஸ்ட் பால் இருக்கு. ஒரு பால் இருக்கு. நீங்களே முடிவு பண்ணிக்க வேண்டாம். அம்பையர் இருக்காங்க இங்க, சிஸ்டத்துல எல்லாமே லைவ் இருக்கு. அருமையா இருந்துச்சுங்க. அகலப்பந்து வைட். அருமையான ஒரு பந்து வச்சுங்க. டாட் பால். ஓவர். 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 35. பிளேயர்ஸ் ஒரு ஆள் தண்ணி எடுத்துட்டு வாங்க, மொத்த பேருமே வராதீங்க. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும், டைம் இல்ல. அம்பையர் 1 நிமிஷம் தான், நீங்களே பாத்துங்க. முப்பத்தி 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 35. பிரேக் ஓவர். அம்பையர்ஸ் சொல்லிடுங்க, நீங்களே சொல்லிடுங்க. ஒரு நிமிஷம் முடிஞ்சிச்சு. ஓவர் நீங்க சொல்லிடுங்க. நீங்க சொன்னா கேட்பாங்க, நான் சொன்னா கேட்க மாட்டாங்க. நான்கு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 35. அஜித் நல்லா போட்டுக்காருங்க அந்த ஓவர். பவுலர் நேம் பழனி.
பழனி. நெக்ஸ்ட் ரெண்டு டீம் அலௌன்ஸ் பண்ணியாச்சு, ரெடி ஆகிக்கோங்க, டைம் இல்லை நம்மளுக்கு. கேப்டன்ஸ் வந்தாலும் டாஸ் போட்டலாம், டீம் கேப்டன் சொல்ல வந்துருங்க. அருமையான ஒரு வண்டி வச்சுங்க. டாட் பால். டீம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க டீம், பேட்டிங் டீம். ஒரு பாலுக்கும் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம், அவாய்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். வெங்கட் நான் ரெக்வெஸ்ட் பண்றாரு. நேர்த்தியான பந்து வீச்சு போறது ஸ்லோவா இருக்குங்க, ஆனா வேரியேஷன் வேற மாதிரி இருக்கு. அருமையான பந்து வீச்சு பள்ளியிடம் இருந்து. பாட்டு அருமையான ஒரு ஃபீல்டிங். இந்த பால் இந்த மேட்ச் தாங்க பால் வச்சுவாரு. தொப்பில பால் மேல தொப்பி வந்தா ஸ்கோர் எக்ஸ்ட்ரா வரும், 5 ரன். அதை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 9 பழனி. கொஞ்சம் ஃபாஸ்டா. அம்பேர்ஸ் நீங்க சொல்லிடுங்க ஸ்ட்ரிக்ட்டா, நீங்க சொல்றது தான், வேற மாற்றமே கிடையாது. அருமையான ஒரு கொண்டு வச்சுங்க. டாட் பால் சிறந்த முறையில் வீசுவாருங்க பழனி. அருமையான ஒரு வச்சு நல்லா தருவாங்க. வக்கிக்கிட்டு இருந்தேன் ஹரி சிறந்த முறையில் இப்போ ஃபீல்டிங் பண்ணுறாரு. லாஸ்ட் பால். அருமையான ஒரு கேட்ச் ஆகுமா? கேட்ச், சிறந்த முறையில் கேட்ச் பிடிச்சாருங்க ஹரி. 5 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 37. இந்த ஓவர் 2 ரன்ல போட்டுக்காருங்க. இந்த ஓவர்ல 2 ரன்ல போட்டுக்காரு. கண்ணா அடுத்த மேட்ச் எப்போ உங்களுக்கு? கண்ணா லாஸ்ட் மேட்ச் தூங்க போயிடுது கண்ணா, பதறுக்குள்ளதான். யுவராஜ் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் யுவராஜுங்க. அவருக்கு எதிர்கொள்ள போறது சுபாஷ் டு நவீன். 2 ரன்ல போட்டுருவாங்க போன ஓவர். நல்லா என்கரேஜ் பண்ணுங்க டீம்மேட்ஸ். சதீஷ், சுபாஷ் டு நவீன். சதீஷ் வரதா கேளு. அருமையான பந்து வச்சுங்கப்பா, சான்ஸே இல்லைங்க. சுபாஷ் நல்லா போறாருங்க. அருமையா போறாருங்க. நல்ல கண்ட்ரோலா போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு நேரம் ஓவர. அருமையான ஒரு தடுப்பாட்டங்க. முறையில் லெக் பை என்ற முறையில் ஒரு ரன்கள். நல்ல பிளேயருங்க 1000 யுவராஜ்.
இல்ல ஹார்ட் விட்டுருங்க. 1000 ரன்னுக்கு சொந்தக்காரங்க அவரு. அருமையான அடிங்க. கேட்ச் ஆகுமா? கேட்ச் ஆகுமா? கேட்ச். பா நல்ல பேட்ஸ்மேன், நல்ல பால் போட்டு எடுத்துக்காருங்க சுபாஷ். நல்ல கேட்ச் வச்சாரு. விக்கி வந்து கேட்சை பிடிச்சிருந்தாருன்னா 100 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. விக்கிக்கு இப்போ என்ன டிவைட் ஆகிட்டாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது விக்கிய. அறிந்ததுனால விக்கி கொஞ்சம் ஓகே சொல்லி நவந்துட்டாப்ல. ஃபீல்டிங் டீம் கொஞ்சம் ஃபாஸ்ட். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் கொஞ்சம் குயிக்கா உள்ள வாங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் இல்லையா? விக்கி அந்த டீம்ல நம்பிக்கை நட்சத்திரங்க ஒரு விக்கி. இந்த கேட்ச விக்கி பிடிச்சிருந்தாருன்னா அவங்க டீம் மேட்ஸ்லயும் வந்து தூக்கி கொண்டாடி பாருங்க அவரை. ஹரின்றனால கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு அவருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அவரு கேட்ச் பிடிச்சா வினோத் அவர்கள் 500 ரூபாய் தருவாங்க. விக்கி ஒரு கேட்ச் பிடிச்சா 500 ரூபாங்க. ஆனா அருமையான பந்து வச்சுங்க. அப்பா சூப்பரா போறாருங்க அவரு. சான்ஸே இல்லை சுபாஷ். 2 பால் இருக்குங்க இன்னும். நல்லா ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பா இதெல்லாம் சான்ஸே கிடையாது சுபாஷ். சுபாஷ் 1 more லாஸ்ட் பால். விக்கி கேட்ச விக்கி பிடிச்சா 500 ரூபாய். நம்பர் 7 விக்கி. ஃபீல்டிங் டீம்ல விக்கி, வீடு விக்கி. அந்த வீடுக்கு வந்து மென்ஷன் பெருசுங்க. அருமையான பந்து வச்சுங்க. ஓவர். 6 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 38. சுபாஷ் ஒரு ரன்ல போட்டு பாருங்க. நல்ல பவுலிங், நல்ல பவுல் நல்ல பிள்ளை இருக்காங்க. 6 ஓவர் முடிவில் ஏகேசிசி அணியின் 38 ரன் ஆடிருக்காங்க. நைட் லைன்ஸ் விக்கி அவர்கள் கேட்ச் பிடித்தால் வினோசிசி அணியிலிருந்து சாண்டி 500 ரூபாய் வழங்குவார். பிஎஸ்சில இருந்து மண்ட மணி 200 ரூபாய். நியூ லைன்ஸ்ல இருந்து மணி அண்ணன் 200 ரூபாய் விக்கிக்கு. பவுலர் நேம் சரத். சரத்துங்க ஒரு சரத்குமார் மாதிரி ஒரு. என்ன ஒரு அடிங்க விக்கி. அப்பனா 200 ரூபாய் கொடுத்துருங்க இந்த ஃபீல்டிங்க்கு. விக்கிக்கு 200 ரூபாய் இந்த ஃபீல்டிங்க்கு. அவங்க டீம்ல மோகன் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு, வாங்கிக்கோங்க வந்து விக்கி. அருமையான ஒரு பந்து வச்சுங்க. சரத்தன் சூப்பரா போறாருங்க அவரு. சரத் வந்து டென்னிஸ் பால் மட்டும் கிடையாதுங்க, ரெட் பால் பிளேயருங்க அவரு. அருமையா போடுவாப்புல. அருமையான ஒரு கேட்ச் ஆகுமா? கேட்ச். அருமையான ஒரு கேட்சுங்க. யாரு சாரிக்கா ஃபர்ஸ்ட் கேட்சை மிஸ் பண்ணாலும் நெக்ஸ்ட் கேட்ச்லாம் விடவே மாட்டாப்புல. நம்ம லோக்கல் பிளேயர்ஸ்ல ரெட் பால் சரத்தனா வருங்க. தனா பவர் கேஸ்ல தனா ரெட் பால்ல நல்ல பிளேயருங்க அவரு. சதீஷ்
சண்டே பார்ட்னர் சதீஷ் அண்ணன். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் சதீஷ். 3 more balls. இந்த 3 பால் இருக்கு, நல்லா போட்டு இருக்காரு சரத். அவரு பேட்ஸ்மேன் மட்டும் கிடையாதுங்க, பவுலர் கூட அவரு. ஆனா அருமையான ஒரு பந்து வச்சுங்க, சான்ஸே இல்லை, நல்ல பால். கொஞ்சம் கொஞ்சமா அவங்க டீம் பிளேயர்ஸ் இப்போ என்கரேஜ் பண்றாங்க. அதில் மணி மட்டும்தான் கொஞ்சம் பேசிக்கிட்டே இருக்காப்புல. அருமையான பந்து வச்சுங்க, சான்ஸே கிடையாது. நியூ ஸ்டார் கேப்டன் ஸ்டேஜுக்கு வந்துருங்க. நியூ ஸ்டார் கேப்டன் கம் டு ஸ்டேஜ். அருமையான ஒரு பந்து வச்சு 7 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 39. கடைசி ஒரு 3 ஓவரா ஒரு ரன்ல போட்டுக்கோங்க, ஒரு ரன்ல போட்டுக்காதுங்க. நல்ல பவுலர்ஸ், நல்ல என்கரேஜ் பண்ணலாம் டீம்மேட்ஸ். கமான் குமாரண்ணா, சதீஷ் அண்ணா, வெள்ள நீங்களாம் கைத்தட்டி என்கரேஜ் பண்ணலாம். சதீஷ் 200 வாங்கு. VS Kings captain, please come to stage, please. எங்களது அழைப்பை ஏற்று டாஸ் போட மிக விரைவாக வரும் நியூ ஸ்டார் அணிக்கு வாழ்த்துக்கள். VS Kings come to stage, please come fast. கடைசி ஓவரையும் தனது அணிக்காக கடைசி ஓவரையும் தனக்காக 2 ஓவரையும் வீச வந்துள்ளார் அஜித். 39 7 overs 39. அருமையான ஒரு பந்து வச்சுங்க, சான்ஸே இல்லை, ஓடவே இல்லை. ஸ்ட்ரைக் 5 பால் எடுக்கிறான்னு நவீன் இருக்காரு ஸ்ட்ரைக்ல. VS Kings எங்க இருக்கீங்க? இவ்வளவு நேரம் வந்தீங்க சுத்தி முத்தி. VS Kings எங்க இருக்கீங்க? அகல பந்து ஹெட். VS Kings டாஸ் வின். அருமையான ஒரு அடிங்க, நல்ல ஷாட்டுங்க. 6 கொஞ்சம் டிசிஷன் சொல்லிட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும். VS Kings கேப்டன் எங்களுக்கெல்லாம் டாஸ் போடாம நீங்க தான் சொன்னீங்க, உடனே சொல்ல சொல்லி நீங்களே சொல்லுங்க. தம்பி அது தவறான விஷயம்ப்பா. அருமையான பந்து. 4 பால் இருக்குங்க. ஸ்ட்ரைக்ல நிக்கிறது சரியா சாதாரணமான ஆளு கிடையாது. நவீன், லெஃப்டி நவீன். ஆனா மீண்டும் அருமையான ஒரு பந்துங்க, சான்ஸே இல்லை. சூப்பரா போறாரு அஜித் அவங்க டீமுக்காக. VS Kings உங்க டிசிஷனை சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். வெங்கடண்ணா, நோ ஃபியர். வெங்கடண்ணா அருமையான பந்து வச்சுங்க, சூப்பரா போறாப்ல. 3 more. அருமையான அடி. கேட்ச் ஆகுமா? கேட்ச் என்ற முறையில் தனது விக்கெட்டை இருந்து வெளியேறுகிறார் நவீன். நல்ல கேட்ச் சருத்திடம் இருந்து, நல்ல கேட்சுங்க, நல்ல பவுலிங் போடுறாங்க. கம்பேக், இதான் கம்பேக் பவுலிங். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் குயிக்கா உள்ள வாங்க. கோகுல் ஹார்ட் இட்டுருங்க, கோகுல் நல்ல இட்டு. VS Kings உங்க டிசிஷன் கொஞ்சம் ப்ளீஸ் சொல்லுங்க. 2 more. VS Kings அணியினர் தனது முடிவை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நிக்கிற பொசிஷனே வேற மாதிரி இருக்குங்க. இப்ப கோகுல்
பாருங்க பாருங்க இப்போ ஒன்றும் நோ பாலா, நோ பால், ஃப்ரீ ஹிட்டுங்க. நல்ல டீமுங்க, எந்த ஒரு ஆர்குமெண்ட்டே கிடையாது. நோ பால் அம்பையர் சொன்னாங்கன்னா ஓகே அப்படின்ட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. ஆஹா, அருமையான ஒரு அப்படிங்க ஃப்ரீ ஹிட்டில். நல்ல பால், கடைசி பால். சதீஷ் டு அஜித். அருமையான ஒரு அடி. விக்கி விக்கி என்ன பண்றாரு? ஐயோ, பார்த்து பார்த்துங்க. நல்ல ஃபீல்டுங்க, நல்ல ஃபீல்டு, நல்ல ஃபீல்டு, நல்ல ஃபீல்டு சுபாஷ் டெண்டு. ஓவர் 8 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 50. 51 ரன்கள் அடித்தால் பிஎஸ்சிசி மைட்லாண்ட்ஸ் வெற்றி பெறலாம். நல்லா போட்டுருக்காங்க, சான்ஸே இல்லை. ஃபீல்டிங் டீம் ரெடி ஆகிட்டீங்களா? ஓகே ஓகே, தேங்க்யூ. கொஞ்சம் குயிக்காக உள்ள வாங்க. சனா ப்ரோ, நீங்கள் டீ குடிச்சிட்டு போ. டீ இருக்காடா? டீ அம்பையர்ஸ் நீங்கள் வாங்க, வந்து டீ குடிச்சிட்டு போங்க வாங்க. வெங்கட்ண்ணா, வெங்கட் அண்ணா டிசிஷன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு. ஓகே டன். நியூ ஸ்டார்ஸ், நீங்க வந்து டாஸ் வின் பண்ணி என்ன பண்ணீங்கன்னு நினைச்சீங்க அதை என்கிட்ட சொல்லுங்க. உங்க டிசிஷன் நான் சொல்றேன். நீங்க பவுலிங். நியூ ஸ்டார்ஸ், நீங்க பவுலிங். ஓகே, பேட்டிங் டீம் கொஞ்சம் குயிக்கா சப்போர்ட் பண்ணி உள்ள போங்க. 50 ரன் 48 பால்ல 51 ரன் ஆடணும் 48 பால்ல. குயிக்கா பேட்டிங் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ். சதீஷ் டு பார்த்திபன், நல்ல ஸ்டார்ட்டுங்க மேட்ச்ல. ஃபர்ஸ்ட் ரன்னே பேட்ல வந்திருக்கு அவங்களுக்கு. ஃபாஸ்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டாங்க ப்ளீஸ் டீம். அருமையான ஒரு அடிங்க. என்ன ஆகும் பார்ப்போம் இருங்க. ஒரு ரன்கள்.
அருமையான ஒரு பந்து வச்சுங்க. டாட் பால். அருமையான ஒரு அடியை கேட்ச் ஆகுமா? இல்லை. டிராப் அவுட் வந்து டிராப் ஆகிற ரொம்ப ரொம்ப கஷ்டம். டிராப் ஆகிருக்கு. ஒரு ரன்கள். நல்ல ஷாட் தான். அவுட் வந்து கேட்ச் டிராப் ஆகிற ரொம்ப ரொம்ப கஷ்டம். அருமையான பந்து வச்சுங்க சதீஷ் வந்து. டாட் பாலுங்க. அருமையான ஓடி கேட்ச் ஆகுமா? ஒரு வாட்டி தாங்க தவற விடுவாரு. அடுத்த ஆடெல்லாம் பிச்சே போட்டுவாரு. பாலை டவுன் அடிக்காதீங்க. ஆயிரம் பால் கிழிச்சுன்னா என்ன பண்றது? அவுட் அவுட். ஓவர். ஒரு ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 3. ஒரு விக்கெட் இழப்பிற்கு 3. நல்லா போட்டுருக்காங்க. நல்ல ஸ்டார்ட்டுங்க. சதீஷ் வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. 3 ரன்னு. 3 ரன்னுங்கண்ணா. 3 ரன்னுண்ணா. கொஞ்சம் டீம் லைனுக்கு வெளியில வந்து ரெடி ஆகுங்க எல்லாருமே. நெக்ஸ்ட் பவுலர் நேம் நவீனா? நவீன். நன்றி நன்றி நவீன். உங்க டீம் கொஞ்சம் லைன்ல இருந்து அப்படியே வெளில அனுப்பு. நவீன் டு பார்த்திபன். கொஞ்சம் ஃபாஸ்டா ஃபீல்ட் டீம் ப்ளீஸ். கொஞ்சம் ஃபாஸ்டா ரெடி பண்ணிட்டாங்க. நீங்க தான் பண்ணணும். ஒரு சிறிய தடுமாற்றம். நம்பர் 7 to 27. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. நிறைய சுவாரஸ்யம் இருக்குது மேட்ச்ல. ஆனா அருமையான ஒரு அடிங்க. சிறந்த நல்லா போடுறாருங்க. நல்லா போடுறாரு. டாட் பால். அம்பையர் ஆனா அருமையான ஒரு சந்தோஷங்க. ஒரு ரன்கள் மட்டும். அம்பையர்ஸ் வந்து தலை சிறந்தாங்க. அம்பையர்ஸ் 2 பேருமே அவங்கள்ட்ட வாய்ப்பே கிடையாது மிஸ் ஆகிறதுக்கு. அருமையான ஒரு பந்து வச்சுங்க. மீண்டும் ஒரு டாட் பால். சூப்பரா போறாரு நவீன். 50 ரன் தான் ஆடுறாங்க. நல்ல டிஃபென்ஸ் பண்றாங்க. சூப்பரா போடுறாங்க. ஆர்கனைசர் டீமுக்காக டீ ஸ்பான்சர் பண்ணிய கண்ணா அவர்களுக்கு நன்றி. நல்ல கேம். கோயிலம் பாகத்தில் சிறந்த ஆல்ரவுண்டர் கண்ணா நெக்ஸ்ட் மேட்ச்ல 50 அடின்னு சொல்லிட்டு போகிறாரு. 50 வச்சாருன்னா நானே 500 ரூபா தருவாரு.
அருமையான ஒரு அப்படிங்க. லாஸ்ட் பால், ஒரு பால் இருக்கு இந்த ஓவரில். சூப்பராக போட்டுருக்காருங்க. 2 ரன்னில் போட்டிருக்காரு. 3 டாட் பால் போட்டிருக்காப்ல. ஸ்கோர் 5 ரன் வந்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஓவர் 3, 2 ஓவரில் 2. பவர் பிளேயில் போகிறது கஷ்டங்க பவுலருக்கு. நல்லா போடுறாங்க பவர் பிளேயில். என்ன ஆகுன்னு பார்ப்பா. ஒரு ரன்கள் ஓடிருக்காங்க. 4 ஆகுமா? 2 ரன்னு. 2 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 7. 2 ஓவரில் 7. அம்பையர்ஸ் நீங்கள் வந்து நிற்க வைக்காதீங்க என்ன, சரிங்களா? நீங்கள் சொல்லிவிடுங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட் டைம் இல்லை நம்மளுக்கு, இன்னும் நிறைய மேட்சஸ் இருக்குது நம்மளுக்கு. நீங்கள் தான் கொஞ்சம் அவங்கள்ட்ட ஃபாலோ பண்ணணும். சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், நோ ப்ராப்ளம். ரமேஷ் நல்ல பவுலருங்க ரமேஷ். பேட்டிங் டீம் கொஞ்சம் பேட்ஸ்மேன் கொஞ்சம் குயிக்காக ஆகுங்க. டைமே இல்லை எங்களுக்குலாம். 7 ரன்னு 2 ஓவருக்கு 1 விக்கெட் இழப்பிற்கு 7 ரன்கள். முப்பத்தி 6 பந்துகளில் 44 ரன்கள் தேவை. அருமையான ஒரு அடி. என்ன ஆகுன்னு பார்க்க போறேன். கேட்சான்னு பார்ப்போம். கேட்சை பெஸ்டா இருங்க. நல்ல கேட்சுங்க. அருமையான கேட்ச். நெஞ்சா பிடிச்சது இருப்பல. நெக்ஸ்ட் சரத். லெஃப்டி, நல்ல லெஃப்டிங்க ஒரு சரத். கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க பேட்ஸ்மேன். கொஞ்சம் ஓடுங்க. இங்க ஓடினா தான் ரொம்ப ஓட முடியும். சரத் டு ரமேஷ். நாற்பத்தி 4 ரன் ஆடணும். நிஞ்சாவா கேட்டுக்கோமா? எத்தனை பேரா? 1 2 3 4. வெயிட் நீங்க எதுவுமே யோசிக்காதீங்க. கொஞ்சம் லைன் தெரியலன்னா அம்பையர் கொஞ்சம் க்ளோஸா வந்து பாப்பாப்ல. நோ பால். நன்றி நடுவரே. நோ பால், ஃப்ரீ ஹிட். ஆர்குமெண்டே வேண்டாம். ரிவ்யூ கேட்டீங்களா? நோ பால் அண்ட் ஃப்ரீ ஹிட். நன்றி. ஃப்ரீ ஹிட். ஃப்ரீ ஹிட்டுங்க பிஎஸ்சி டீமுக்கு. ஃப்ரீ ஹிட்லாம் இந்த மாதிரி பவுலிங் போடலாம் ரொம்ப கஷ்டங்க. சூப்பராக போட்டாரு. டாட் பால். மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. அருமையான ஒரு பிளேங்க. ஒரு ஒண்ணுங்க. ஒரு ரன்ங்க. 2 பால் இருக்கு இந்த ஓவர்ல. 2 பால் இருக்கு.
கொஞ்சம் ஃபாஸ்டா ஃபீல்டிங்ஸ்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட் சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் டீம். மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. தேர்ட் ஓவர் லாஸ்ட் பால். அருமையான ஒரு அடி. கேட்ச் ஆகுமா? கேட்ச் 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 நல்ல கேட்சுங்க. கோல் டெண்டு. 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 9. 3 விக்கெட்டுங்க. 9 ரன்னு. 3 ஓவருக்கு 9 ரன்னு. ஒரு ஓவருக்கு 3 ரன்னு ஆடிருக்காங்க. 30 பால்ல 42 ரன்னு ஆடணும். 12 ரன்னு அதிகமா இருக்கு. பார்ப்போம், நடக்கும், நிறைய நடக்கும். செக் செக். Score 9, 3 wickets. Bowler name? சதீஷ். ஒரு நிமிஷம். நியூ பேட்ஸ்மேன் நேம் பழனி. 9 runs 3 overs. சதீஷ் GFCC. கொஞ்சம் ஃபாஸ்டா மாத்தி நின்னா எப்படி? கொஞ்சம் ஃபாஸ்டா எடுத்து கொடுங்க டீம். லைன்ல உட்கார, கொஞ்சம் வெளியில போய் உட்காருங்க ப்ளீஸ். கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க, ஒரு நிமிஷம். லைன்ல உட்காரங்க, கொஞ்சம் வெளியில போங்க. கொஞ்சம் நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். கொஞ்சம் லைன்ல உட்கார, வெளியில போங்க. லைன்ல இருக்கிறவங்க கொஞ்சம் வெளியில போயிடுங்க. டீம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க டீம். அம்பர்ஸ் ஓகேவா? ஓகே, ஸ்டார்ட். அருமையான கேட்ச் ஆகுமா? நல்ல ஃபீல்டிங்க. ஒரு ரன்கள். நல்ல பேக்கப்புங்க, நல்ல பேக்கப். ஒரு ரன். இந்த மேட்ச்ல ஹாட்ரிக் விக்கெட் எடுத்தா மணியண்ணன் அவர் 500 ரூபா பரிசளிப்பு கொடுக்குறார். எந்த பவுலர் எடுக்கிறீங்களோ அவருக்கு 500 ரூபா. அருமையான தடுப்பாட்டம். 1 ரன்கள் மட்டுமே. அது ஓவர் த்ரோ இல்லை, ஒரே ரன் மட்டும். டாட் பால். அருமையான பந்து வீச்சு. சதீஷ் கிட்ட இருந்து நல்ல பால் பார்க்கிறோம். ஒரு ரன்கள் மட்டுமே. ஃபுல் டாஸை மிஸ் பண்ணியிருக்காரு சரத். நல்லா போடுறாருங்க சதீஷ்.
டாட் பால். ஆடவே முடியலங்க, ஏதோ பண்ணுறாருங்க கையில். லாஸ்ட் பால். டாட் பால். ஆடவே முடியலங்க, ஏதோ பண்ணி போறாரு கையில். 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 12, 3 விக்கெட் இழப்பிற்கு. 24 பந்துகளில் 39 ரன்கள் ஆனால் பிஎஸ்சிசி வெற்றி. தண்ணி மட்டும் கொஞ்சம் கொடுத்துட்டு கொஞ்சம் டக்குன்னு வந்துடுங்க, ரொம்ப டைம் எடுக்காதீங்க, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. அம்பையர்ஸ் தண்ணி வேணும்னா கொஞ்சம் சொல்லுங்க, எடுத்துட்டு வரோம். கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க ரெண்டு டீமும். கொஞ்சம் தண்ணி குடிக்கிறதுக்குள்ள பிச்சுக்கு வெளியே நின்று தண்ணி குடிங்க. வாங்க, பேட்டிங் டீம் ரெடி ஆயிட்டாங்க. போலிங் டீம் கொஞ்சம் வாங்க, பேசிட்டு வாங்க, பரவாயில்ல வாங்க. இருபத்தி 4 பால்ல 39 ரன்கள் தேவை. போலிங் டீம் கொஞ்சம் சீக்கிரமா, பேட்டிங் ரெடி ஆயிட்டாங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க காய்ஸ். ஃபீல்டிங் கொஞ்சம் சீக்கிரம் செட்டப் பண்ணுங்க, ரொம்ப டைம் எடுக்காதீங்க, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க பாய்ஸ். டக்கு டக்குன்னு செட் பண்ணலாம்ல. இன்னிங்ஸ் பிரேக்ஸ் முடிஞ்சு ப்ரோ, திரும்பி பேசிட்டு இருக்காதீங்க. தண்ணி வெளியே எடுத்துட்டு போயிட்டாங்க, கொஞ்சம் டக்குன்னு ஃபீல்ட் செட் பண்ணுங்க, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. மேட்ச் நடத்தணும் டக்கு டக்குன்ட்டு, டைம்ஸ் இல்லை, கொஞ்சம் யோசிங்க. டைம் இல்லைன்னா அப்புறம் வர மேட்ச்லாம் ஓவர் குறைச்சி தான் நடத்தணும். அதுக்கு கொஞ்சம் எல்லாத்துக்கும் கோஆப்ரேட் பண்ணுங்க. ரமேஷ் 5வது ஓவர் போட ரமேஷ் வந்திருக்காருங்க. சரத் ஸ்ட்ரைக்கில் இருக்காரு, பார்ப்போம். அருமையான பந்து வச்சுங்க, டாட் பால். இட்ஸ் a 6. நல்ல ஷாட்டு, அருமையான ஷாட்டு, நல்ல ஷாட் பார்க்கணும். சரத் கிட்ட இருந்து அருமையான ஷாட் ஆடி இருக்காரு. 6. பவுண்டரி, இட்ஸ் a பவுண்டரி. கேட்ச் சாப்பிட்டு பவுண்டரி போயிடுச்சுங்க. க்ரூஷியலான கேட்சு, ரொம்ப க்ரூஷியலான கேட்ச் இது. நல்ல ட்ரை, ஆனால் ஃபீல்டர்ஸ்கிட்ட இருந்து நல்ல ட்ரை, நல்ல பேக்கப் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க, பட் ஆனால் முடியல. பவுலரை ஸ்டாப் பண்ணாதீங்க. ஃபீல்டர் கொஞ்சம் எதுக்கு ஸ்டாப் பண்ணுறீங்க? அவர் ஓவர் போட்டோம், டைம் இல்லை. ஃபீல்டர் இங்கே வாங்க, ஃபீல்டர் நீங்கள் உங்கள் பிளேஸ்க்கு வாங்க, நீங்கள் எல்லா பாலுக்கும் போய் பேச தேவையில்ல, வாங்க. ஆறு, தடுக்க முடியாத 6. நல்ல ட்ரைங்க ஃபீல்டர் கிட்ட இருந்து, நல்ல ட்ரை, பட் ஆனால் முடியல, தடுக்க முடியல. அருமையான ஷாட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் சரத் கிட்ட இருந்து. மேட்சை திருப்புறாங்க, மேட்ச் அவங்க சைடு திருப்புறாங்க பிஎஸ்சிசி. நல்ல கம்பேக்ங்க ரமேஷ் கிட்ட இருந்து, நல்ல பால் போட்டிருக்காரு, ஒரே ரன்கள் மட்டுமே, நல்ல கம்பேக்.
லாஸ்ட் பால். சென்ற முறையில் வெளியேறுகிறார் விஜய் அவர்கள். இதுதாங்க அவர்கிட்ட ஸ்பெஷலிஸ்டே. இந்த ஸ்வீப்பு தான் தலை, இந்த ஸ்வீப்பு தான். இந்த ஸ்வீப்பில் வச்சு கலந்துவீங்க. மிஸ் டைம் ஆயிடுச்சு. அடுத்ததாக களம் காண வந்திருக்கும் விக்கி. நட்சத்திர ஆட்டக்காரங்க விக்கி. 2 வருஷத்துல 2 ஃபைனல்ஸ் போயிருக்கு. மேட்சை மாற்றுவார். ஆனால் கேட்ச் அவுட் ஆகி வெளியே போயிட்டாரு. மோகன் உள்ள வந்திருக்காருங்க. பார்ப்போம் பிஎஸ்சிசி எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு மேட்சை பார்க்கலாம். நான் செமையாக பிடிச்சிட்டாங்க போலிங்கு. எல்லா ஓவரும் டைட்டாக எடுத்துகிட்டு வந்துட்டு ஃபீல்டிங் டீம் கொஞ்சம் புரியுது, மேட்ச் க்ளோஸாக தான் போகுது, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. ஒன்றுமே பண்ண முடியலங்க. ஈஸியாக டாட் பால் போட்டு போயிட்டே இருக்காரு. நல்ல ஒரு பந்து வீச்சுங்க ஹரிஷ் கிட்டேருந்து. லாஸ்ட் பாலுங்க. சரியான ஓவருங்க. ஆனால் இது 2 ரன்ல போட்டு போயிட்டாங்க. ஸ்கோர் 7 ஓவர் முடிவில் 35. 6 பாலுக்கு 16 ரன்கள் தேவை. 6 பால்ல 16 ரன்கள். ஃபீல்டிங் டீம் கொஞ்சம் இது பண்ணுங்க. ஃபீல்டிங் டீம் கொஞ்சம் புஷ் பண்ணலாம். அம்பையர்ஸ் கொஞ்சம் நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்றத கேட்டே ஆகலாம். சொல்லுங்க நீங்க. பிஎஸ்சிசி கொஞ்சம் டக்குன்னு மேட்ச் முடிச்சோன்னா உள்ள வந்துருங்க. 6 பால் தான் இருக்கு. விஎஸ் கிங்ஸ் உங்க பேட்ஸ்மேன் ரெடியா இருங்க. போலர் நேம் பிரேம். ஆறு பாலுக்கு 16 ரன்கள் தேவைங்க. இது ஒரு யங்ஸ்டர், ஃபுல்லா யங்ஸ்டர் தாங்க இந்த டீம்ல. நல்ல ஒரு ஷாட் பார்க்குறோம் சரத் கிட்ட இருந்து. லைன்ல இருக்கவங்க சொல்லுங்க பார்த்துட்டு. நல்ல ஒரு ஃபீல்டிங், ஆனால் நல்ல ஒரு ஃபீல்டிங், மிகவும் நேர்த்தியான ஃபீல்டிங். 2 ரன்கள் மட்டுமே. நல்ல ஒரு ஷாட் பார்க்குறோம் சரத் கிட்ட இருந்து. நல்ல ஒரு ஃபீல்டிங். ஆனால் ஃபீல்டர்ஸ் கிட்ட இந்த டீம் ஃபுல்லாகவே யங்ஸ்டர்ஸ் தாங்க. அதில் சதீஷனாவும் யங்ஸ்டர் ஆகிட்டாருங்க இதில் சேர்ந்து. ஐயோ, நல்ல ஒரு ஷாட்டுங்க சரத் கிட்ட இருந்து. 6 ரன்கள். நல்ல ஒரு 6ங்க. பரவாயில்ல. பிரேம் எப்படி கம்பேக் கொடுக்குறாருன்னு பார்ப்போம். இன்னும் 4 பால்ல 8 ரன் ஆடணுங்க. இன்னும் 4 பால்ல 8 ரன் ஆடணும். எப்படி கம்பேக் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். பிரேம் கண்டிப்பாங்க, யங்ஸ்டர் கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பாரு. நல்ல ஒரு பால் போடுவார். வெயிட் பண்ணுங்க. சரத் அதை எப்படி எதிர்கொள்றாருன்னு பார்க்கலாம். பேட்ஸ்மேன் ரொம்ப நேரம் பேசாதீங்க. பேட்ஸ்மேன் இன்னும் 4 பால் தான் இருக்கு. கொஞ்சம் யோசிங்க. டைம் இல்லை மேட்ச் நடத்துறதுக்கு. ஒரு மேட்ச் எவ்வளவு டிலே பண்ணுவீங்க? ஏய் மாமா, அவுட் என்ற முறையில் வெளியேறுகிறார் சரத். நல்ல ஒரு கேட்ச் எடுத்திருக்காருங்க.
Catcher name. வாடா Catcher name. நீ அங்க உட்கார் கேக்குது. ஹலோ யாரு? கேட்ச் யாரா புடிச்சது? யாரு? பிரதாப்புங்க. அவரு ஒரு லெஃப்டிங்க. ஆனா எந்த பிரதாப்? லெஃப்ட் பிரதாப் தான் சொல்லல. யங்ஸ்டர் கம்பேக் கொடுப்பாருன்னு. அடுத்த பாலே விக்கெட் பாருங்க. அடுத்த பாலே விக்கெட். அஜித் இது ஒரு டாட் பாலா வைடா? ரிவ்யூ, பிளே ரிவ்யூ. வைடுக்கு ரிவ்யூ கேட்டிருக்காரு அஜித். It's a wide. Review unsuccessful. Bowling team ke review last. Sorry. Batting team review successful. வேற யாரும் எந்த ஆர்குமெண்ட்டும் இல்ல. ரிவ்யூ பார்த்து தான் கொடுத்துருக்கு. இது வைடு. ரிவ்யூ பார்த்து தான் கொடுத்துருக்கு. It's a wide. ரிவ்யூ பார்த்து தான் கொடுக்குறாங்க. எல்லாரும் டென்ஷன் ஆகாதீங்க. டைம் வேஸ்ட். இது தேவையில்லாம ரிவ்யூ பார்த்து தான் கொடுக்குறாங்க. ரிவ்யூ பார்த்து தான் கொடுக்குறாங்க. திரும்பி ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. ரிவ்யூ பார்த்து தான் கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் டைம் வேஸ்ட். இது கொஞ்சம் ஃபீலிங் கொஞ்சம் டக்கு நிற்கலாம் ஆகும். காமிக்கலடா வரேன் நான் இதெல்லாம் சொன்னேன். பேட்ஸ்மேன் ரொம்ப டைம் எடுக்காதீங்க. டக்குன்னு ஆடுங்களா. ஒரு ரன்கள் மட்டுமே. இன்னும் 2 பாலுக்கு 6 ரன் அடித்தால் வெற்றிங்க பிஎஸ்சிசி. 2 பாலுக்கு 6 ரன்கள் தேவைங்க. பார்ப்போம் ஒரு யங்ஸ்டர் இந்த 6 ரன்ல டிஃபெண்ட் பண்றாரா பார்க்கலாம்.
ஒரே ஒரு ரன்கள் மட்டுமே. நல்ல பால் போடுறாருங்க. நான் ஒரு பாலுக்கு 5 ஆடணுங்க, ஒரு பாலுக்கு 5. பவுண்டரி லைனில் க்ளோஸாக இருக்கவங்க யாரும் கிட்ட இருக்க வேணாம், பவுண்டரி லைன் வெளியே போயிடுங்க. ரொம்ப குரூஷியலான டைம் இது, தேவையில்லாத ஆர்குமெண்ட் வேணாம். நாங்கள் முடிச்சிட்டோம், இது முடிச்சிட்டோம்ல, மேட்ச் டக்குன்னு ஆடி முடிச்சிட்டோம்ல. டாட் பாலுங்க.